ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி, ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் எல்லாருமே. நிறைய பேர்த்துக்கு இது கன்னி பேச்சு அண்ட் நாங்கள் ஒரு யங் டீம் ஆக்சுவலாக. ஸோ தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. விஷுவல்ஸ் ரொம்ப லென்த்தாக தான் போயிட்டு இருந்தது. பட் ஸ்டில் நீங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணீங்கன்னு நம்புகிறேன். எப்படி இருந்தது விஷுவல்ஸ்? ஆர் யூ ஹாப்பி? ஸோ ஒரு புதிய முயற்சி, புது டீம் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. சப்போர்ட் பண்ணுங்கள். வெளியே மழை அண்ட் திடீர்னு கூப்பிட்டோம். லைக் நிறைய சீஃப் கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்களாம் வெரி ஷார்ட் நோட்டீஸ்லாம் கூப்பிட்டோம். ஏன்னா அறிவழகன் இங்கே இயக்குனர் வந்து இஸ் ஒர்க்கிங் இன் ஜெர்மன். அவர் வரத்துக்கு தாமதமாயிருச்சு, நிறைய ஃபார்மாலிட்டிஸு. அதனால் அந்த ஷார்ட் நோட்டீஸ்லையும் பொருட்படுத்தி எங்களுக்காக சப்போர்ட் பண்ண வந்த எங்களுடைய இயக்குனர், திருக்குறள் படத்துடைய இயக்குனர் ஏஜே பாலகிருஷ்ணன் சாருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். அந்த படம் இன்றைக்கி வந்து யூடியூப்பில் ஃப்ரீயாகவே மக்களுக்கு கிடைக்கிது. ஏன் வந்து ஓடிடி அண்ட் சேட்டலைட்டில் வரல நிறைய பேர் கேட்டாங்க. பரவாயில்ல, ஏன்னா யூடியூப்ன்றது லைக் பட்டி தொட்டி ஃபுல்லாக ரீச் ஆகக்கூடிய ஒரு மீடியமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதை ஒரு சவாலாக எடுத்து தான் சார் இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட பியூட்டிஃபுல் அண்ட் அப்ரிஷியபிள் கமெண்ட்ஸாக வந்துட்டுருக்கு. தமிழ் தெரிஞ்ச, தமிழ் பிடிச்ச மக்கள் எல்லாருமே விரும்பி பார்த்துட்ருக்காங்க யூடியூப்பில். நீங்கள் எல்லாருமே அந்த படத்தை பார்க்கணுன்றது என்னுடைய விருப்பம். நான் நடிச்சேன்றதுக்காக சொல்லலை. கண்டிப்பாக தமிழுக்கு நம்ம பெருமை சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த படத்தை இங்கே பாருங்கள். ஸோ ஏஜே பாலகிருஷ்ணருக்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகள். நேற்று தான் நேற்று தான் இன்றைக்கி தான் சாரை பார்த்தோம். கன்ஃபியூஸாக இருக்கேன். இன்றைக்கி தான் சாரை பார்த்து அறிவு வந்தாப்பில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் தான் ஏற்கனவே சொல்லி ஷார்ட் நோட்டீஸ் கொடுத்தோம். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சார் கேட்டோம். அதன் அடிப்படையில் சார் எங்கேயுமே வெளியே போக மாட்டாங்க கமர்ஷியல் ஈவெண்ட்ஸ்க்கு. ஃபர்ஸ்ட் டைம் வராரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததாக அருள்தாஸ் அண்ணன். அண்ணா வணக்கம் அண்ணன். சார் எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிட்டுருக்கு, எனக்கு புரியுது. அண்ணன் வேற ஒரு ஒர்க்காக போக வேண்டியது பூந்தமல்லி வரைக்கும். நாங்கள் விடலை. அண்ணன் நீங்கள் வந்தே ஆகணும் ப்ளீஸ்ண்ணா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ டீம் சொன்னவொடனே எங்களுக்கு ஒரு சாஃப்ட் கார்னரை க்ரியேட் பண்ணி அவர் மனசு இடம் கொடுத்து வந்திருக்காங்க. அண்ணன் கூட நான் விக்ரம் படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விக்ரம் நான் ஒரு 45 days ஒர்க் பண்ணேன். அதில் ஒரு 11 days அண்ணன் கூட ஒர்க் பண்ணேங்க. அருள்தாசன் நான் மகாநல்ல, அதுக்கு முன்னாடி தென்மேற்கு பருவக்காற்று, அந்த படங்களை அவரோட நடிப்பை பார்த்து நான் வியந்திருக்கேன். எஸ்பெஷலி நான் மகாநல்ல அந்த மீன் சாப்பிட்ற சீனாக இருக்கட்டும், அவரோட கண்கள் பயங்கரமாக இருக்கும். ஸோ இவர் எப்படி நடிப்பான்னு பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். ஷார்ட் நோட்டீஸில் லோகேஷ் கனகராஜ் வந்து டக்கு ஸ்கிரிப்ட் ஸ்பாட்டில் எழுதுறாரு. 3/4 மணி நேரம் எழுதுறாரு. எல்லாருமே என்னாச்சு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ ஹீஸ் ரைட்டிங் சம் சீன் ஆக்சுவலாக. ஈவினிங்கு லைக் ஆல்மோஸ்ட் டைம் போயிட்டுருக்கு, லைட் கம்மியாகிட்டுருக்கு, ஆனால் ஹீஸ் ஸ்டில் ரைட்டிங். ஸோ ஷார்ட் நோட்ஸ் எழுதிட்டு ஒரு 3 print 4 print போட்டு கொடுத்து எடுத்துகிட்டு வந்து அண்ணங்கிட்ட, மாரிமுத்து சார் அண்ணங்கிட்ட, விஜய் சேதுபதி அவர்கள்கிட்ட, நிறைய ஆர்டிஸ்ட்டை கொடுத்து, கனகராஜ் சார்கிட்ட கொடுத்து குயிக்காக ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ ஸ்பான்டினியஸாக டக்குன்னு அடிக்கிறார் சார். ஸோ அவர் நடிப்பை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப சேலஞ்சிங்கான டைம் அது. பட் ஸ்டில் ஹீ கேரிட் ஸோ வெல். அதெல்லாம் ரொம்ப லேர்னிங்னா. ரொம்ப சந்தோஷமாக அந்த கூட ஒர்க் பண்ண விக்ரமில். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அபின் பிரதர், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் ஜாயின் டு அஸ் திஸ் ஈவினிங். ரொம்ப நன்றி சார், உங்களை பற்றி சொல்லியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் பிரதர். ஸோ நான் இந்த படத்துக்குள்ளே எப்படி வந்தேன்னா, கேடி என்கின்ற கருப்புதல் படம் பண்ணியிருந்தேன், ராஜான்ற கேரக்டர். அதுதான் பாரி என்ன பழக்கம். பாரி வள்ளல் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மனுஷன் எங்கள் பாரி என்ன. அவர் ரெஃபர் பண்ணி தான் அறிவழகிட்ட நான் ஜாயின் பண்ணேன். ப்ரோ வந்து ஆன்லைனில் தான் பேசினார், வாட்ஸ்அப் காலில் பேசினாங்க. ஹி வாஸ் இன் ஜெர்மன். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு, வில்லேஜ் பாய் கேரக்டர், ஒரு யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஹி காட் சம் அவனுக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, அது முடிச்சானா இல்லையான்றதான் கதையாக இருக்கும் அப்படின்னாரு. நீங்கள் மட்டும் இல்லை, கூட ஒரு 2 பேர் இருக்காங்க அப்படின்னாரு. ஓகே பிரதர், ஃபைன், அண்ணன் சொல்லிட்டாங்க பண்ணுறேன் அப்படின்னு. சரி, நான் ஸ்கிரிப்ட் அனுப்புகிறேன், நீங்கள் இப்போ கொஞ்சம் படித்து சொல்ல முடியுமா அப்படின்னாரு. எனக்கு ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னாங்க. சரி அனுப்புங்க பிரதர், படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. ஆல்மோஸ்ட் லைக் 400+ பேஜஸ் நினைக்கிறேன் பிடிஎஃப்பில். சிஸ்டமில் படித்தேன், முடிச்சுட்டு டெக்ஸ்ட் பண்ணேன், பிரதர் படிச்சிட்டேன் அப்படின்னு. எப்படி இருக்குது பிரதர் அப்படின்னாரு. சின்னதாக என்ன சொல்கிறது, லைக் அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஆக்சுவலி நீங்களும் மேபி ஆஃப்டர் ரிலீஸ் படிக்கலாம். அவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் அண்ட் அவ்வளோ ஒரு ஐடியாலஜிஸ். ஆக்சுவலி இஸ் மேட் ஆஃப் ஐடியாலஜின்னு நினைக்கிறேன். அறிவழகன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்குது அவருக்குள்ளே. நான் சொன்ன ஒன்றே தான் சொன்னேன், பிரதர் நம்ம எல்லாத்தையுமே ஒரே படத்தை சொல்லிட முடியாது, அது மட்டும் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அப்போ என்ன பிரதர் சொல்லலாம்? இல்லை அது என்னால் சொல்ல முடியாது பிரதர், நான் ஒரு ஆர்டிஸ்ட் தான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் செய்கிறேன், மற்றபடி எது பண்ணலாம் எது பண்ணக்கூடாது நீங்கள் முடிவு பண்ணணும், ஜஸ்ட் இது ஒரு கிளிம்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் அனுப்பிச்சார், பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் ஸ்பாட்டில் இன்னும் ஃபைன் டியூன் பண்ணார். ஸோ கிறிஸ்பாக 1 hour 58 minutes வந்திருக்கு இந்த படம். தடை அதை உடை. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை வந்து ரசித்து பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. அதில் ஒரு சூப்பரான வரிகள் இருக்குது. முயன்றே விழுவோம், விழுந்தே எழுவோம்.
எனக்கு யூஸ்வலாக வந்துட்டு என்ன போல் வாழ்க்கைன்ற லைன் பிடிக்கும். நான் ஒன்று கண்டுபிடிச்சேன், இன்றில்லையேல் என்றும் இல்லை அப்படின்னு. இப்போ 3வதாக இந்த லிரிக் என் லைஃப்பில் ஆட் ஆயிருக்கு. அறிவு, தேங்க்யூ ஸோ மச். நம்ம லைஃப்பில் எல்லாருக்குமே வந்து தடைகள் தாங்க. ஆக்சுவலி நிறைய பேருக்கு தடைகள் இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் இருக்குது. நான் டிப்ரெஷனாக இருக்கும்போது தான் எனக்கு வந்து திருக்குறள் படம் கிடச்சிது, ஒரு டேக் ஆஃப் கிடச்சிது. ஸோ எல்லா தடைகளையும் உடைச்சி நம்ம எப்படி வெளியே வரணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருப்போம். இந்த பார்த்தீங்கன்னா மேபி இந்த படம் பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கிடைக்கும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். எல்லாம் இந்த படத்தை தியேட்டருக்கு வந்து பாருங்கள், ரொம்ப பேச விரும்பலை. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் தலையடை உதை. கமிங் 31st October ரிலீஸ் ஆகுது. தியேட்டருக்கு வாங்க. அண்ட் மீடியா பீப்புள், இன்றைக்கி நிறைய படங்கள் வந்து ஏன் எடுக்கிறாங்க, லைக் இது சொல்லலாமா அதை சொல்லலாமா அப்படின்னு கான்ட்ரவர்சிஸ் பில்ட் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் எஸ், they are creators, they have that liberty. திருக்குறள் அப்படின்ற படம் வந்து அது படமாக எப்படி ஒரு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஆனால் அது படம் பார்த்தவங்க ரியலைஸ் பண்ணிட்டு போனாங்க, எஸ் இட் இஸ் அ ஃபில்ம். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரியேட்டருக்கும் ஒரு ஐடியாலஜி இருக்குது, அதை சொல்ல விடுங்க, போட்டு அவங்களுக்கு நசுக்காதீங்க. கிவ் சம் ஃப்ரீடம் டு தெம். இன்றைக்கி அது தேவைப்படுது, ஒரு கிரியேட்டருக்கும் தேவைப்படுது. அப்போ தான் நிறைய படங்கள் வெளியே வரும், நிறைய கிரியேட்டர்ஸ் வெளியே வருவாங்க, நிறைய ப்ரொடியூசர்ஸ் வெளியே வருவாங்க. தமிழ் சினிமா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அறிவு நினச்சிருந்தா ஜெர்மனிலே செட்டில் ஆகிருக்கலாம். மேபி ப்ராப்ளி ஒரு 3 lakhs per month சம்பாதிப்பார்னு நினைக்கிறேன். சாரி, எதுவும் தெரியல எனக்கு. ஒரு 5 years down the line அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கலாம். அவருக்கு ஃபேமிலி இருக்குது அண்ட் ஹி ஹேஸ் சம் பர்சனல் கமிட்மெண்ட்ஸ். அதெல்லாம் மீறி அந்த பணத்தை சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து போட்டிருக்காரு. எஸ், அஃப்கோர்ஸ் சம்பாதிக்கணும், பேர் வாங்கன்றதை தாண்டி படத்துக்காக செலவு பண்ண மனசு லைக் யாருக்குமே வராது ஆக்சுவலாக. ஸோ அந்த ஒரு மனசுக்காக இந்த படம் சிறப்பாக ஓடணும், அவர் போட்ட முதலாவது அவர் கிடைக்கணும். அண்ட் அவரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பட்டுக்கோட்டையில் லூக் அண்ட் கார்னர்ஸ் அவர் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் இவ்வளோ நல்லா வந்ததுக்கு காரணம் வந்து அவங்க ஊர் மக்கள். நான் குறிப்பிட்ட ஒருத்தர் பேச சொல்ல மாட்டேன், அவங்களாம் சேர்ந்து அவருக்கு இந்த தடையை அடித்து உடச்சி இந்த படத்தை எடுத்து அவர் கையில் கொடுத்துருக்காங்க அப்படியே சொல்லணும். அண்ட் அவரும் சலிக்கலை, இன்னுமே ஒர்க் போயிட்டு இருக்கு படத்துக்கு. சின்ன மைன்யூட் ஃபைன் டியூனிங் பண்ணிகிட்ருக்காரு. இஸ் அ கம்ப்ளீட் டைரக்டர் ஆக்சுவலாக. நான் குறிப்பிட்டு சொல்லலாம், ஈவன் சாரோடைய டைரக்ஷன் நான் வேந்து பார்த்துருக்கேன், பாலகிருஷ்ணன் சாரோட டைரக்ஷனையும். அவ்வளோ டீட்டெயிலிங்காக பார்ப்பாங்க. ஷார்ட்டில் வந்து நின்றுக்குவார், நம்ம டைலாக் பேச சொல்லுவார், மாற்ற சொல்லுவார், தென் ஓகே போகலாம் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நுணுக்கங்களை இந்த வயசுலேயே கையாளக்கூடிய திறமை இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர், அப்கமிங் டைரக்டர். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அறிவு. நீங்கள் நல்லா வருவீங்க, உங்கள் மனசு போல் வருவீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கோடி நன்றிகள். இந்த மேடை எனக்கு அமைச்சு கொடுத்த இது 2வது மேடை திருக்குறளுக்கு அப்புறமா. அறிவு ஆஸ் எ ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நான் வந்து என்னுடைய கரியரில் ஒரு பிரம்மஸ்திரமாக தான் பார்க்குறேன் நான். அடுத்தது எனக்கு படம் இல்லை ரிலீஸ்க்கு. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் ஃபிலிம் ஃபார் திஸ் இயர். இதை வச்சு அடுத்த படங்கள் வரும் நான் நம்புகிறேன். உழைப்புக்கு அது ஊதியம் கண்டிப்பாக தமிழ் மக்களாகிய நீங்கள் ரசிகர்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் ரிசைன் பண்ணிட்டு உள்ளே வந்தேன், கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஆர்டிஸ்ட்டாக உள்ளே வந்தேன். அப்போ எனக்கு எவ்வளோ தடைகள் இருந்திருக்குன்னு பாருங்கள். மேரீடு, ஃபேமிலி எல்லாமே இருக்குது. ஸ்டில் த சர்வைவல் கொஸ்டின் மார்க் இஸ் கோயிங் ஆன். பட் பரவாயில்ல, சினிமாக்காக நான் வந்து என்னை அர்ப்பணிச்சிருக்கேன். இந்த ஃபீல்டு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை என்னை காப்பாற்றணும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் திஸ்.